மடத்துக்கு போய் கேள்வி கேட்பேன். ஒரு தடவை சதேக முக்தியை பற்றி ஒரு சந்தேகம் போய் கேட்பேன் சாதாரணம். இப்போது என்னுடைய கைட்ஸ் எல்லாம் இறந்து விட்டார்கள். இப்போ ஒருத்தர் அவர் இருக்கார். ஒரு தடவை தண்டிகை கனப்போது எண்டிசை மதிக்கவலர் பற்றி ஒரு 10 வருஷமாக கேட்டேன். இப்போ இதை பற்றி ஒரு சந்தேகம், அதாவது சந்தேகம் குழப்பம், மனசு தெளிவில்லை, அதனால குழப்பம். என்ன ஒரு சந்தேகம், முதல் சந்தேகம், பிரம்மண்ய பொருளான முருகப்பெருமானை அருணகிரியார் 4 மறை பொருளோனே என்பார், நாலந்த வேதத்தின் பொருளோனே என்பார். அந்த வேத உச்சியில் அவர்தான் இருக்கிறார். வேதாந்த கொண்ட வேதனன் முடிவினும் மருவிய குருநாதா இப்படி எல்லாம் சொல்றாரு. அப்புறம் அவரே என்ன சொல்றாரு? வேதத்தில் கேள்வி இல்லாதது, சுருதியோடு கேளாது. இதை ரெண்டையும் எப்படி சமன்வயப்படுத்துறது? ரெண்டாவது சுருக்கமா சொல்றேன். ரெண்டாவது கேள்வி, வேதங்களும் ஆகமங்களும் புராணங்களும் எதை சொல்வது என்பது திருவானைக்காவில தெளிவாக சொல்லிவிட்டார் திருப்புகழ்ல. சுருதி புராணங்கள் ஆகமம் பகர். என்ன பகர்றது? சரியை, கிரியை, அண்டர், பூசை, வந்தனை, துதியோடு நாடும் தியானம். இதுல சரியை கிரியெல்லாம் வந்துட்டு தியானத்தை யோகத்துல சேர்த்துக்கலாம். இந்த இதை ரொம்ப ஒசியா சொல்லுவாரு ஒரு பரிகொட்டில். படர் இச்சை ஒழித்த தவச்சரியை கிரிய யோகர் பரிபக்குவர் கிட்டை நிவர்த்தியினில் பரிசுத்த விரத்த கருத்ததனில் பரமப்படி செய்ப்பதிய பரம குருநாதா. இந்த சரியக்கிரிய யோகத்தை இவ்வளவு ஒசியா சொல்லிட்டு இன்னொரு பாட்டில் ஆரம்பத்தில் எப்படி சொல்றாரு? சரியையாளருக்கும் கிரையாளருக்கும் சகல யோகருக்கும் 8 அரிதாயன்னுட்டார். அப்படி சொல்லிட்டார். இது எப்படி சமன்வயப்படுத்துறது? ஞானா தேவ கைவல்யம்ங்கிறதோட எக்கோ, அது எதிரொலி. ஞானம் தான் கடைசியில் அந்த ஞானத்துக்கு ஒஸ்தி கொடுக்குறாரு. இப்போ என்னோட சந்தேகம் இந்த பிரச்சனை வச்சுக்கலாம். இந்த சரியை கிரியோகங்கள்லாம் செய்வது யூஸ்லெஸ்ஸா? எடுத்த உடனே ஞான மார்க்கத்தில் ஈடுபடலாமா? இப்போ திருப்பு பாடுறதுலாம் இதுல தான் சேருது. இந்த அண்டர் பூஜை, வந்தனை, துதியோடு ஞானமா? அப்படின்னா இதுல எப்படி அதை இதுல சேர்த்துறது? இதை ஒரு என்ன தெரிஞ்ச கேட்டேன் சுவாமிகள் எனக்கு இது விளக்கம் தர வேண்டாம் கேட்டுக்கொள்கிறேன். சரியாளருக்கும் அக்கிரியையாளருக்கும் சகல யோகத்துக்கும் 8 சொல்லிவிட்டு சரியை பண்ணணும், கிரியை பண்ணணும், யோகம் பண்ணணும், அதற்கெல்லாம் ஆண்டவர் உபாசனைக்கு உட்படுவார் என்று சொல்லி பக்தியினாலே ஆண்டவரை வழிபட்டா பக்தியினாலே முக்தி பெறலாம் என்று சொல்லுகிற அதே திருக்குறள் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவன் என்று சொல்லுகிறது. எப்படி நடக்கும், எப்படி செயல்பாடுகளை ஒத்துக்கொள்வது கேட்கிறார். கந்தர நம்பதியில கடைசி பாட்டில் உருவாய் இருக்கிற கடவுள் அருவாய் இருக்கிறார் சொல்றார். அதற்கு நடக்கும். உள்ளதாய் இருக்கிற பொருள் அல்லதாய் இருக்கிறது சொல்கிறார். மருளாய், மறுவாய், மலராய், மணியாய், ஒடியாய், இது ஆப்போசிட்டா இருக்கிறது என்று எதிர்மறை பொருளாகவே இல்லை என்று சொல்கிறவனுக்கு நாஸ்திகன் பேரு, கடவுளை இருக்கிறவன் என்று சொல்கிறவனுக்கு ஆஸ்திகன் பேரு. ஆஸ்திகனும் வாழ்ந்துருக்கான், ஆஸ்திகனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்றைய வரைக்கும் உலகத்திலே உண்டு என்று பூர்த்தியாக கட்டுப்பட சொல்லி விளக்கம் பிடித்தவர்களும் கிடையாது. இல்லை என்பதை பூர்த்தியாக விளக்கு காட்டி சொல்லவும் முடியல. அப்படியே கடவுளுடைய நிலைமை, வேதங்களுடைய சொற்கள், வாக்குகள் எல்லாம் இருக்கு. இதனுடைய கடல்ல மூழ்கி இருக்கிறது நம்புகிறவர்கள் மோட்சம் அடைகிறார். இல்லாத இன்னும் பல பிறவிகள் எடுத்து இருக்கிற நம்பத்துக்கு ஒரு நிலை வருது. அப்புறம் ஆசிரியர் ஐயாவும் இஷ்டதேவதை எடுத்துட்டா இஷ்டதேவதை எடுத்து படிச்சு குதிச்சு அப்புறம் எல்லாம் மோட்சத்துக்கு போவான். ஆசிரியனா இருக்கிறவன் ரொம்ப சுத்தமா இருந்தா கூட ஒரு சின்ன அணுவாக தங்க ஒழுக்குவான். நாஸ்திகனா இருக்கிறவன் சின்ன துக்கம், ஒரு சின்ன அனுபவம் இருந்தால் மலையாள கவலைப்படுவாங்க. இதுதான் வித்தியாசம் ரெண்டு பேருனால இருக்கிறாரு எப்ப சொன்னமோ இல்லைன்னு உடனே வார்த்தை வருது. இல்லைன்னு எப்ப சொல்லப்பட்டதோ அதனால இருக்கிறார் என்று ப்ரூவ் பண்றதுக்கும் காரணங்கள் இருந்தாரு. துவந்தம்னு இந்த உலகத்துல என்னைக்கு ஒரு ராத்திரி இருந்தா பகவன், ஆண் இருந்தா பெண் இருக்கும், நம்ம நன்மை இருந்தா தீமை இருக்கும், துக்கம் இருந்தா சுத்தம் இருக்கும், மேல் இருந்தா கீழ் இருக்கும். இந்த ரெட்டையினாலே ஆனது இந்த உலகம். அதனால்தான் பந்த்வா பீதாயே நமஹான்னு இருந்தாத்துல அம்மா நீ ரெட்டைகள் கடந்தவள் அடைகிறார். இடாப்பகலத்தை எடுக்காட்டியாக இருந்தேன், அந்திபகலத்தை நினைவுகிறார். இந்த ரெட்டைகள் உலகம் வாழ்வதற்கு இகவம் 2 அனுபவத்துக்கு உலகத்தை பொறுத்தவருக்கு லௌகிகத்துக்கு தேவை. ஆனாலும் அதுக்குள்ள அவன் அடைக்க முடியாது. ஷடுசமய சாஸ்திர பொருள்வனே ஷடுசமயம் காண்டது அதிகாரம் 6 சமயத்துக்கு உட்படுத்துன்னா அவர் கடவுள் இல்லை. ஆனா ஷடுசமயம் காண முடியாத சமயத்துக்கே சம்பந்தம் இல்லாம எங்கேயோ இருந்தானா மனுஷனுக்கு லாபம் இல்லை. அதனால உங்களுக்கும் எனக்கும் புரிகிற மாதிரி ஆத்மப்படுத்தப்பட்டு ஆண்டவன் வெள்ளித்தேவத்தையோட காட்சிகளை நமக்கு பக்தி பண்றதுக்கு வழிவகுக்கிறார். அதே நேரத்தில் நீ பக்தி பண்றதுனால மேம்பட அகப்பட்டான்னு நினைக்காது. அகப்பாவதுனால அடைய முடியாது. உண்மையும் தாண்டி உலகையும் தாண்டி எல்லாருக்கும் அப்பாலும் இருக்கிறான்னு சொல்லிட்டுதான் இந்த ரெட்டைகளை வைத்தே எல்லா தெய்வத்தையும் பேசியிருக்கிறார்கள். உருவாய், அன்பாய், உள்ளதாய், இல்லதாய், மனவாய், மலராய், மணியாய், மொழியாய், கருவாய், உயிராய், கதியாய், விதியாய், துருவாய்
எல்லாம் எனக்கு சொல்றதுக்கு இந்த மாறுபாடு வேறுபாடு இல்லாத தன்மை மாறுபாடு இருப்பது போல நடிக்கிற பார்வை ரெண்டையும் எனக்கு விளக்கி